ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நர்மதா அப்படின்னு யோகா இன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம். அவங்களோட லைஃப் ஜேர்னியை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஓகேவா? சாரி, கேட்க போறோம். ஓகே. ஹாய் நர்மதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேகா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப் ஜேர்னி எப்படிங்க 28 இயர்ஸ் யோகா இன்ஸ்ட்ரக்டர்னா சான்ஸே இல்லைங்க. ஐயோ, ஹைலி இம்பாசிபிள். சொல்லுங்க. யோகால நான் ஸ்டார்ட் பண்ணது 1996 ஸ்டார்ட் பண்ணேன். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றதுக்கு ஒரு ஏப்ரல்ல, அது நான் ஸ்ரீலங்கால தான் இருந்தேன். கொலம்போ, நான் ஸ்ரீலங்கா கொலம்போல இருந்தேன். நீங்க அங்கதான் பிறந்தீங்களா? ஆமா, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கால. 83 ரயட்ஸ் வரும்போது நான் அப்படியே இந்தியா போயிட்டேன். அப்படியே ஃபேமிலியோட நாங்க இந்தியா வந்துட்டோம். இந்தியால தான் நான் ஃபுல்லா ஸ்கூலிங் எல்லாம் இந்தியால தான். திருப்பி ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் திருப்பி ஸ்ரீலங்கா வந்துட்டேன். ஸ்ரீலங்கா திருப்பி அங்கதான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணினேன். நான் ஆக்சுவலா என்னோட ப்ரொஃபஷன் டீச்சிங். நான் மாண்டசரி எஜுகேஷன் அதுல கிராஜுவேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி யோகால எனக்கு ஒரு திடீர் ஒரு இன்ட்ரெஸ்ட் 1996ல. அப்ப ஒரு அட்ஒன் பேப்பர்ல இருந்துச்சு, எங்க வீட்டு பக்கமே ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்திருக்காங்க, அவங்க டீச் பண்ண போறாங்க. சரின்னு போயிட்டு அங்க போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் குரு டாக்டர் சிவசுவாமி ஃப்ரம் தமிழ்நாடு, திருச்சி. ஓ, ஓகே. யா, ஸோ அவங்க தான் டீச் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு யோகான்னா ஒரு பேஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் யோகாலே கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன். அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் திருப்பி அதே கொலம்போல இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாங்க, அவங்க பேரு ரவி மாஸ்டர்னு. அவங்கள தான் திருப்பி எனக்கு ஹத யோகான்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டீச் பண்ணாங்க. அவங்க கிட்ட அதெல்லாம் படிச்சுட்டு அதுல ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சு ஒரு 200 ஹவர்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, யோகா அலையன்ஸ் சர்டிஃபைட் 200 ஹவர்ஸ் யோகா இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு முடிச்சேன். திருப்பி இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போனேன், அவங்க பேரு கிருஷ்ணவேணி குழந்தைவேல். அவங்க கிட்ட தான் நான் கிரியா யோகா படிச்சேன். அவங்க கிட்ட அந்த கோர்ஸ் முடிச்சு அவங்கள்ட்ட டீச்சர்ஸ் ட்ரைனிங், கிரியா யோகான்ற ஒரு மெத்தட்ல டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணினேன். ஓகே. இப்ப நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்றீங்களா? அப்ப ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு யோகா கத்துக்கிட்டீங்களா? ஆமா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் யோகா. இதுல ஹத யோகா மெயினா எல்லாருமே பண்ணுவாங்க. கிரியா யோகா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைல். அது பாபாஜிட யோகா ஸ்டைல் தான் அது. ஸோ அப்ப அந்த யோகா ஸ்டைல் ஒரு ஸ்பெசிபிக், எல்லா டீச்சர்ஸும் அதை டீச் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு டீச்சர்ஸ் இருக்காங்க, கிரியா யோகா டீச்சர்ஸ்னு இருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்ரீலங்கால கிரியா யோகா டீச்சர்ன்றது வெரி ஃபேமஸ். அவங்க கிருஷ்ணவேணி குழந்தைவேல்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் நான் போய் படித்தேன். ஸோ அதுல டீச்சர்ஸ் ட்ரைனிங், கிரியா யோகால டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தேன். கனடா வந்தோம். கனடா வான்கூவர்ல தான் லேண்ட் ஆனோம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் டோர் யோகா ஸ்டுடியோன்னு எல்லா இடமே இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுல ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க, ஃபரான்னு சொல்லி ஒரு டீச்சர். அவங்க ஃபரா அவங்களோட பேர் சரிட்டா. ஸோ அவங்க கிடைச்சாங்க. அவங்க மூலமா நான் இங்க உள்ள யோகா ஸ்டைல் எப்படி, அவங்க இங்க டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் அந்த யோகா அவங்க எப்படி டீச் பண்றாங்க, அதை ஒரு நாள் ஷேடோ வாட்சிங், அப்புறம் அவங்க கூடயே ப்ராக்டிஸ் பண்றது, அந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு நான் கத்துக்கிட்டேன். வான்கூவர்ல கம்ப்ளீட்டா கொஞ்சம் யோகா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் டான்ஸ் மாதிரி சொல்லி தருவாங்க, சில பேர் உண்மையான ஸ்ட்ரெச்சஸ் சொல்லி கொடுப்பாங்க, சில பேர் ஏஷியன் இந்தியன் யோகா ஸ்டைல கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த டீச்சர் ஒரு வெரி வெல்த் ஆஃப் நாலேஜ். ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். திருப்பி அப்படியே வந்தீங்கன்னா டொராண்டோ வந்துட்டோம் நாங்க, ஆன்டேரியாவுக்கு. அங்க இங்க வந்தோன்னா ஆக்சுவலா டாக்டர் ஜெயசிவான்னு சொல்லி ஒரு டீச்சர் இருந்தாங்க, இங்க இருக்காங்க. அவங்க மாஸ்டர் யோகான்ற ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என் பொண்ணு தான் முத போனா 200 ஹவர்ஸ் சர்டிஃபைட் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் போனா. அவ போயிட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்தா. அதுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டீச் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டு பார்ப்போம், நம்ம யோகால இன்னும் பெருசா கத்துக்கல, போயிட்டு இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ட்டு போனேன். போயிட்டு அந்த கோர்ஸை முடிச்சேன். இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி தான் எங்களுக்கு கிராஜுவேஷன் முடிஞ்சு, அந்த கோர்ஸ் முடிஞ்சது, கிராஜுவேஷன்.
இதுல என்னன்னா நான், என்னோட ஹஸ்பண்ட், என் பெரிய பொண்ணு 3 பேருமே நாங்க யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சு அது முடிச்சோம். ஸோ அவரும் ரியலி ஒரு வெல்த் ஆஃப் நாலேஜ். அவர் மாஸ்டர்கிட்ட படிச்சதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அப்படிதான் இந்த யோகா ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்ப எந்த வயசுலேருந்து ஆக்சுவலா யோகா எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் பண்ணணுங்க? யோகாக்கு உண்மையிலே நீங்க சொல்லணும்னா யோகாக்கு தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். பட் ஆனா 4 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். 4 இயர்ஸ்ல பொண்ணு 4 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணா. சின்ன பொண்ணு 2 இயர்ஸ்லயே அவளை அப்படியே காட்ல போட்டுட்டு நாங்க எல்லாரும் யோகா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதனால 4 இயர்ஸ்ல இருந்து நிச்சயமா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப எந்த ஏஜ்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலா இப்ப 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் அவங்களால முடியுமா? நிச்சயமா முடியும்ன்றது அது எல்லாமே மைண்ட் செட் தான். யோகா வந்து நாட் ஓன்லி போஸ்டர்ஸ், இது வந்து இட் டீல்ஸ் வித் பிரீதிங் டெக்னிக். மெயினா பிரீதிங் டெக்னிக் தான். இப்போ வந்து எனக்கு நீ முடியல, கையை தூக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க சேர் யோகான்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலா வந்திருக்கு. இதே போஸ்டர்ஸ் சேர்லயே உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளா பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் இல்ல. நிச்சயமா. இப்ப இந்த முட்டி வலி, இந்த கால் வலி அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்களே அப்படி சேர்லயே உட்காந்துட்டு நீங்க ஆபீஸ்ல கூட சேர்லயே உட்காந்துட்டு நீங்க பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஆமா, 100%. ஓகே. சோ இப்ப நீங்க கத்துக்கிட்டு இருக்கும் போதே, அதாவது ஒவ்வொரு சர்டிபிகேட் முடிச்சு நீங்க வந்து நீங்களும் டீச்சராவே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்களா பசங்கள? ஆமா ஆமா ஆமா. நான் வந்து இப்ப எஸ் ஃப்ரம் த பிகினிங். அண்ட் ஆல்சோ இப்ப வந்து என்ன சொல்லுங்க, இந்த 2020ல கோவிட் வந்ததுல இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிருச்சு. எல்லா பேரண்ட்ஸுமே கொஞ்சம் வீட்ல இருந்தே பண்ணிக்கிறோம், நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு எங்களுக்கு போடுங்கன்னு. ஸோ அப்போ அதுல ஆன்லைன் கிளாஸஸ் கூடுதலா எடுக்கிறேன். பட் இப்போ வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பீப்புள், அதாவது கிட்ஸ் வந்து கிட்ஸ் கிளாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதனால நான் கிட்ஸ் கிளாஸும் என்னோட வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டுடியோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் வீட்டில இருந்து பண்ணிட்டு இருக்கேன். யா. ஓ, இன் பர்சனாவும் பண்றீங்க, ஆன்லைனும் பண்றீங்க? எஸ், இன் பர்சன் அண்ட் ஆன்லைன். ஆன்லைன் வந்து அப்பப்ப கேட்கறவங்களுக்கு மட்டும்தான். பட் இன் பர்சன் வந்து எவ்ரி Thursday, Friday, Saturdays நடக்கும். ஓ, எவ்ரி Thursday, Friday, Saturday. என்ன டைமிங்ஸ்? 6 to 7. 6 to 7. ஓ, ஓகே. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நல்ல ஒரு 20 to 25 கிட்ட தான் வந்திருக்காங்க. பட் ஆனா இன் ஃபியூச்சர் பார்ப்போம். அதாவது டைமும் இருக்கு, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஏன்னா இதுல இந்த கிளாஸஸ் வந்து நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அவளுக்கு யூனிவர்சிட்டினா அப்ப நான் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால இப்ப வர ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஆக்கியபையா இருக்காங்க. ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கு. யா. ஓகே. ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி பத்மாசனமா அது சொல்லுவாங்கல்ல, அது எல்லாராலையும் பண்ண முடியுமாங்க? அது எடுத்தோடனே பண்றதை விட நீங்க வந்து ஃபர்ஸ்டா கீழே உட்கார பழகிக்கணும். நிறைய பேருக்கு இப்ப எல்லாருமே சேர்ல உட்கார்றோம், எல்லாருமே பெட்ல படுக்கிறோம். அதனால யாருமே கீழே உட்காந்து பழக்கம் கம்மியா இருக்கு. கம்மி ஆயிடுச்சு. யாருமே கீழே உட்காந்து சாப்பிடுறது கூட கிடையாது. அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு பேரு சுக்காசனா. அத கீழே உட்காரணும். வர்ற பசங்கள்ட்டையும் அதான் சொல்லுவேன், உட்காருங்க, உட்காந்து பாருங்க, கீழே கம்ஃபர்டபுளா. இப்படி மேல போயிடும். ஆமா ஆமா, ஓகே. நீ மேல போயிடும், இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுல இருந்து எழும்புறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ உட்காருங்க, உட்காந்து அமைதியா ஆகுங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க, அமைதியாகுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டா ஒரு ஆஃப் லோட்டஸ் போஸ்டர்னு ஒண்ணு இருக்கு, அரை பத்மாசனம்னு ஒரு தமிழ்ல சொல்லுவோம். அதுல ஒரு கால் மட்டும் இப்படி மேல வரும், மத்த கால் இப்படி கீழே வரும். ஓகே. ஆமா. அத பிராக்டிஸ் பண்ணுங்க. சுக்காசனா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. இப்படி 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 ஒரு இன்னொரு காலம் மெதுவா எடுத்து போட முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே கம்பல்சரி கிடையாது. வரலன்னா விட்டுருங்க. ஓகே, அப்படி நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால இப்படி இப்படி ஒரு காலம் மட்டும் இப்படி மேல எடுத்து போட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அவங்க ட்ரை பண்ணி பாப்பாங்க. சின்ன பசங்களுக்கு ஈஸி வந்துரும். எப்படியுமே ஆமா, பெரியவங்களுக்கு தான் கஷ்டம். பெரியவங்களுக்கு கஷ்டம். வராட்டி விட்டுற சொல்லிருவேன். எதுவுமே கம்பல்சரி கிடையாது. யோகாசனத்துல எதுவுமே கட்டாயப்படுத்தி யோகா செய்யக்கூடாது. அதுதான் மெயின். அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வரும். சில பேருக்கு வராமையும் இருக்கும், சில பேருக்கு வரும்.
அப்ப அதுகளை மட்டும் நம்ம அதை ட்ரை பண்ணணும். அவங்க ட்ரை பண்ணினாங்கன்னா தி பெஸ்ட். ஸோ அது மாதிரி ஸோ அது மாதிரி இன்னொரு கொஞ்சம் ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்கன்னு சொன்னா சில நேரம் வலிக்குதுன்னுவாங்க, போட முடியலன்னுவாங்க. ஆமா. ஸோ அப்ப அந்த டைம்ல ஓகே ரிலாக்ஸ், ஒரு கால் மட்டும் நீங்க போட்டது அரை பத்மாசனம்னு சொல்ற ஹாஃப் லோட்டஸ் போஸ் போட்டது பிக் அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றது. ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி எவ்வளோ யோகா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் யோகா, அந்த மாதிரி எவ்வளோ யோகா அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குங்க இதுல மெயின்? இப்ப நான் வந்து வெரைட்டி டீச்சர்ஸ்ட தான் படிச்சேனே ஒழிய வெரைட்டி யோகா மெத்தட்ஸ் படிக்கல. நான் வந்து ஹத்த யோகா, கிரியா யோகா இதுக்குள்ளதான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில யோகா சூஷ்மங்கள் இருக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து முத்ராஸை பத்தி சொல்லி தருவாங்க, ஹேண்ட் ஜெஸ்டர்னு சொல்லுவோம். அதுலயே நிறைய விஷயங்கள் கியூர் பண்ண யோகா தெரப்பின்னு இருக்கு. இப்ப இந்த சில டிசீஸ்க்கான யோகா நீங்க அது செய்தீங்கன்னா, சில டிசீஸ்க்கு இந்த ஆசனங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமா ஷுவரா சுகர் குறையுன்ற மாதிரி, நிச்சயமா அந்த ஆசனங்கள் நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா சுகர் குறைஞ்சிரும். சோ அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி என்னெல்லாம் குறையும் அந்த மாதிரி டிசீஸ்ல? உடம்பு வலி எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மெயினா இதுல வந்து மெயினா எல்லா விஷயத்துக்குமே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நோய் இல்லைங்க. மைண்ட ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே அதுதான் மெயின் திங். நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அவசரமா. பிரீதிங் நம்ம கவனிக்கிறதே இல்ல. பிரசன்ட்ல இருந்தோம்னாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். யாருமே பிரசன்ட்ல இருக்காங்க. ஒண்ணு நம்ம பாஸ்ட பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ அது அந்த நேரம் அப்படி பண்ணிருக்க கூடாதே அப்படின்னு நினைப்போம். இல்லாட்டி ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம், சே இன்னொரு வீடு வாங்குவோமா, இன்னொரு கார் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதை விட பிரசன்ட்ல இருக்கிறது சூப்பர் லைஃப். இன்னைக்கு நல்லா வாழ்ந்தேன்னா, இந்த நிமிஷம் நல்லா இருக்கேன்னா ஓகே குட் டு கோன்ட்டு படி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இருக்கிறது இல்ல, மெயினா யாருமே இருக்கிறது இல்ல. இப்ப நீங்க என்ன கொஸ்டின் பார்த்து முடியாது, என்ன கை காட்டி நீங்க கேட்டீங்கன்னாலும் நானும் இருக்காம தான் இருந்தேன். பட் ஆனா இப்ப வந்து யோசிக்கிறேன், இல்ல எனக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு ஒரு நல்ல லைஃப். காலையில எழுப்பி தேங்க் பண்ணணும். ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், குட் டு கோ. நான் இந்த நடக்க முடியுதா, சாப்பிட முடியுதா, எல்லாமே இருக்கா, டேபிள்ல ஃபுட் இருக்கா, என் தலைக்கு மேல ரூஃப் இருக்கா, குட் டு கோ. கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆமா, நம்ம இந்த டைம்ல நம்ம என்ன இருக்குதோ, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த டைம் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இந்த டைம் நம்ம பிரசன்ஸ், அதுதான் சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கறத. ஆமா, இந்த டைம் நல்லா பிரீத் பண்றோமா? எத்தனை பேருக்கு பிரீத் பண்ண முடியாம கோவிட்ல இருந்தாங்க? எவ்வளவு பிரீதிங் ப்ராப்ளம் இருந்தது. நம்மளால நல்லா பிரீதிங் பண்ண முடியுதா? அந்த பிரீதிங்கை அதுதான் எடுத்தோடனே நாங்க மெடிடேஷன் சொல்றது, பிரீதிங்கை கவனிங்க. பிரீத் எப்படி உங்களோட பிரீதிங் எப்படி வருது, பிரீத் வந்து நீங்க பண்ணும்போது உங்க நோஸ்ட்ரில்ல இருந்து அப்படியே பிரீத் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் பிரீத் அவுட் பண்ணும்போதும் அப்படியே கீழே வந்து எசோஃபேகஸ் எல்லாம் வந்து இப்படி மேல வந்து அப்படி பிரீத் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அதை கவனிங்க. உங்களோட மூச்சை கவனிச்சிங்கனாலே லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் மெயின். ஸோ இப்போ யோகாலாம் மெயினா அது நீங்க அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் மாதிரி அது யோகால அது சொல்லித்தரீங்க மெயினா இல்லையா? யோகால பிரீதிங் தான் மெயின், ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிரீதிங் தான் ஒன் அண்ட் ஒன்லி திங், மெயின் திங். போஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்தாலும் ஓகே, வராட்டியும் நோ வரிஸ், ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. இந்த பிரீதிங்கை நல்லா கவனிச்சு நல்லா அந்த பிரீதிங் ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே தெரியும், ஓகே நம்ம அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் மெயின். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் வேற என்ன யோகாவை பத்தி சொல்லுங்க. இது புதுசா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்கு யோகால வந்து மெயினா? அதுதான் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு இப்ப மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்கேஜி, யூகேஜி, கிண்டர் கார்டன், கிரேட் 1, கிரேட் 2, அதுல பிரைமரி கிளாஸஸ்க்கு எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் கிளாஸ் இப்ப அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க மியூசிக்க போட்டு மைண்ட்ஃபுல்னஸ் செய்வாங்க. இல்லாட்டி கைடட் மெடிடேஷன் சொல்லி டீச்சர் சொல்ல கைடட் மெடிடேஷன் நடக்கும். ஓகே, ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் ஹெட், ஒவ்வொரு பார்ட்ஸையும்
ரிலாக்ஸ் பண்ண வைப்பாங்க. அந்த ஒவ்வொரு டீச்சர் சொல்ல சொல்ல அந்த புள்ள அதை அப்படியே எல்லாம் செய்துட்டே வரணும். மைண்ட் பாடி எல்லாமே ரிலாக்ஸ்ட் ஆகிரும். அந்த ரிலாக்ஸேஷன் நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன், அதாவது படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் கான்சென்ட்ரேஷன் சூப்பரா இருக்கும். அதுதான் ஒன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம படிக்கிறதுக்கு என்ன வேணும், முக்கியமா கான்சென்ட்ரேஷன் நல்லா இல்லைன்ட்டு தான் வருவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு தெரபிஸ்ட், எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, என்னோட கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, என் பையன் கான்சென்ட்ரேஷனே இல்லை, பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணலாம்? எடுத்தோடனே ப்ரீதிங் டெக்னிக் தான் சொல்லி கொடுக்கறது. ஈவன் ப்ரீதிங் டெக்னிக்னு ஒரு விஷயம் இருக்கு. ஈவனா ப்ரீத் பண்ணுங்க. இது ஒண்ணு, இந்த நோஸ்ட்ரல் நல்ல ப்ரீதிங் இருக்கும், இந்த நோஸ்ட்ரல் ப்ரீதிங் கம்மியா போகும். ஸோ அது மாதிரி ஈவன் ப்ரீதிங் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. அதை நல்லா பண்ணிட்டு வர சொல்லுவோம். அதை ப்ராக்டிஸ் கொடுப்போம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ நல்ல ஒரு டீப் ப்ரீத் ஒன்று எடுங்க, கண்ணை மூடிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சிம்பிள் டெக்னிக் ஒன்று, நல்லா வேலை செஞ்சுட்டு வர்றோம், வந்தோன்னு வீட்டுக்கு வந்தோன்னு எப்படி டயர்டா இருக்கும். டயர்ல ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியாது, பேசாம போயிட்டு அக்கடான்னு உட்காந்துருவோம், இல்லாட்டி போயிட்டு எடுத்துருவோம்ல. அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக், நல்லா உட்காந்து கண்ணை மூடிட்டு எதையுமே பத்தி யோசிக்காம, நாளைக்கு அவனோட பேசறதுக்கு இங்க ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு எதையுமே திங்க் பண்ணாம நல்லா ப்ரீதிங் பண்ணிட்டு இப்படி ஷோல்டர்ஸ் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி மேல கொண்டு வந்துட்டு அப்படி ப்ரீத் அவுட், கண்ணை மூடிட்டு அப்படின்னு ப்ரீத் அவுட் பண்ணிட்டோன்னு வைங்க, அவ்வளவும் போயிடும். அதாவது நோஸ்ட்ரல் ப்ரீதிங் இல்லாம மவுத்ல ப்ரீத் த்ரூ யோர் மவுத்னு சொல்லுவோம். ப்ரீத் அவுட் த்ரூ யோர் மவுத், ப்ரீத் அவுட் த்ரூ யோர் மவுத். ஓகே, ப்ரீத் இன் த்ரூ யோர் நோஸ்ட்ரல், ப்ரீத் அவுட் த்ரூ யோர் மவுத். ஸோ அப்படி பண்ணும்போது இருக்கிற அவ்வளவு டென்ஷனும் அப்படியே கொஞ்சம் டயர்ட்னஸும் போயிடுமா? போயிடும், கண்டிப்பா போயிடும். ஓ ஓகே, லெட் மீ ட்ரை. இது புதுசா இருக்கு. இல்ல ஐயோ, ஆனா ஆபீஸ்ல இருந்து நிஜமா வந்துட்டோன்னு அப்பா பயங்கர டயர்டா இருக்கும், செம்ம டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க இப்ப சொன்ன டெக்னிக்கை நான் ட்ரை பண்றேன். மக்களே தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு டெக்னிக் உங்க சொல்லிருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ட்ரை பண்ணிட்டு அது கரெக்டாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இந்த காலேஜ் அது நீங்க சொன்னீங்களா, அந்த காலேஜ்ல அதாவது ஏதாவது ஃபன் மேட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்ப நீங்க யோகா அதுன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு மெமரிஸ் ஃபன் ஃபேக்டர் ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அதாவது யோகா சம்பந்தமா கேக்குறீங்களா, இல்லாட்டி யோகா சம்பந்தமும் சொல்லலாம், உங்களோட லைஃப் ஜர்னில ஏதாவது ஃபன் ஃபேக்டரும் சொல்லலாம், ரெண்டும் சொல்லுங்க. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் எனிவேஸ். ஸோ ஃபன் திங்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, ஓகே, நான் யோகா சம்பந்தமாவே சொல்றேன். என்னன்னா, என் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும். என்னன்னா, அவங்க கிட்ட முத நான் சொல்லுவேன், யோகா போவோம், யோகா கிளாஸ்க்கு போவோம். அவங்க ஜிம்முக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. யோகாலாம் வேணாம், அதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சமா, இல்ல ப்ரீதிங் தான் ரொம்ப முக்கியம், இதே லெக்சர் தான், சேம் லெக்சர் தான், கொஞ்சம் போரிங்கா இருந்தா கூட அவங்க ஓகேன்னு கேட்டுட்டு கடைசியில ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி யோகால போட்டுட்டேன். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா யோகா பண்ணி இப்ப ப்ரீதிங் எல்லாம் அது இதுன்னு பண்ணி ஓரளவுக்கு இப்ப ரிலாக்ஸ்டா காம் டவுன் ஆகி அப்படி ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஃபன் ஃபேக்டர் விட இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஓகே, ஒரு மாதிரி குடும்பமே இப்ப யோகா இதுல இருக்கோம் நாங்க எல்லாருமே. என்னோட சின்ன பொண்ணும் பண்றதுக்கு இருக்கா, லைக் அவளும் இன்னொரு இப்பதான் கிரேட் 10 போறா. அவளுக்கு இன்னும் ஏஜ் பத்தாது, லைக் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால ஓகே, அந்த மாதிரி. இப்போ யோகா எல்லாம் பண்ணா, இந்த மெடிடேஷன், இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணா வந்து கோவம் எல்லாம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா? நிச்சயமா. இப்ப நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, பிரீதிங் செஞ்சு என்ன நடக்க போகுது, என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை பிரீதிங் செஞ்சு இழந்துட்டேன். எப்படி, என்னென்ன சொல்லுங்க. நான் கோவம் வர்றதை இழந்துட்டேன். அதாவது ரொம்ப கோவம் வருமா உங்களுக்கு? கோவம்லாம் வரும். அதனால நானும் ஹியூமன் பீயிங்ல கோவம் வராம இருக்காது, பயங்கரமா கோவம் வரும். நான் பார்க்கத்தாங்க சாது, கோவம்லாம் வந்துச்சுன்னா அப்படியே சூப்பரா கோவம் வரும். இப்பயும் வரலன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், கம்ப்ளீட்டா நின்றுட்டேன் நான் சாது ஆயிட்டேன் எல்லாம் கிடையாது.
கோவம்லாம் வரும், அப்பப்ப கண்ட்ரோல் பண்ணி ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் மாறிச்சுனா தான் கோவம் வரும் கண்டிப்பா. ஓகே அப்ப தெரியும் ஓகே நம்மளுக்கு சம்திங் அலைன்மெண்ட் ஒண்ணு மாறிக்கிட்டு இருக்கு, போயிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்ட்டு பண்ணினோம்னு நீங்க கண்டிப்பா அது ஓகே அது அலைன்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ப்ரீதிங் அண்ட் அலைன்மெண்ட் ஒழுங்கா இருந்ததுன்னா நம்ம கரெக்டா போய்கிட்டு இருப்போம். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் லைக் இவ்வளோ நிமிஷம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நம்ம இதுக்கு எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயம் நம்ம பண்றோம். அட்லீஸ்ட் 10 minutes நம்மளுக்காக ஓகே இது பண்ணினா இது ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பண்ணினோம்னா நம்ம அந்த பெனிஃபிட்டை நிச்சயமா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே. அட்லீஸ்ட் 10 minutes தான் ஒரு நான் சொல்றேன், ஒரு மினிமம் 10 minutes, மேக்ஸிமம் நீங்க 1 hour கூட செய்யலாம், தப்பே கிடையாது. எஸ். ஓகே. இப்ப நீங்க சொன்ன அந்த பிரீதிங் இது எப்படி உட்கார்ந்துட்டு மட்டும்தான் பண்ணணுமா, இல்லாட்டி படுத்துட்டு பண்றது அந்த மாதிரி பண்ணலாமா? என்ன மாதிரி வெறும் உட்கார்ந்துட்டு மட்டும்தான் பண்ற மாதிரியா, இல்லாட்டி எந்த பொசிஷன்ல எந்த போஸ்டர்ல கூட பண்ணலாமா? பிரீதிங் நீங்க உட்கார்ந்து பண்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. எஸ், பிரீதிங் கம்ஃபர்டபுளா நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு பத்மாசனம் போட்டு தான் பிரீத் பண்ணணும்ன்றது கிடையாது. நீங்க நார்மலா சுகாசனம், நம்ம அதை சொன்ன மாதிரி நார்மலா சமணங்கால்னுவாங்கல்ல தமிழ்ல, ஆமா ஆமா, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நீங்க பண்ணினா கூட ஓகே. இல்ல என்னால பத்மாசனம் போட முடியும்னா பத்மாசனம் போடலாம், இல்ல ஹாஃப் லோட்டஸ் போட முடியும், அரை பத்மாசனம் போட முடியும்னா அரை பத்மாசனத்துல நீங்க உட்கார்ந்துட்டு பிரீத் பண்ணலாம். பிரீதிங் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க உட்கார்ந்துட்டு பண்றது. சில பேர் ஓகே என்னால முடியாது, எனக்கு உட்கார்ந்துட்டுலாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க, நான் சொல்றேன் இப்ப சீனியர்ஸ்க்கு நீங்க சேர்ல உட்காந்துட்டு கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு அவங்களுக்காகத்தான் மெயினா ஆஃப்டர் சீனியர்ஸ் லைக் 70, 80 இருக்கிறவங்களுக்கு நீங்க உட்கார வச்சு அவங்கள சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க ஜஸ்ட் பிரீத் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணாங்கனாலே அது ஒரு குட் திங். அதை கவனிச்சிங்கனாலே ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா அதுலயும் நாங்க பிரீத்தை தான் கவனிக்கிறோம். மெடிடேஷன்ல படுத்துட்டு பண்ணுவோம், அதுலயும் பிரீதிங் தான், கம்ப்ளீட்டா பிரீதிங். எப்படி பிரீத் ஆகுது, எப்படி பிரீத் இன் ஆகுறோம், எப்படி பிரீத் அவுட் பண்றோம், அதை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அதுலயும் நாங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டே தான் இருக்கோம், அதுலயும் பிரீதிங் வருது. பட் நம்ம ஸ்பெஷல் பிரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, லைக் கபாலபாதி, பஸ்ட்ரிகா அப்படின்ற சில டெக்னிக்குகள் நீங்க செய்யும் போது நீங்க உட்கார்ந்து செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். கம்ஃபர்டபுளா இருக்கும், உங்க பாடியும் அலைன்மெண்ட் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. சோ நீங்க ஆக்சுவலா இப்ப நீங்க இத்தனை வருஷம் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, என்னென்ன போஸ்டர்லாம் உங்களால பண்ண முடியும்? என்னால நிச்சயமா ஹெட் ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுதான் ரொம்ப, அதாவது யோகாசனத்துல கிங்னு சொல்ற ஒரு விஷயம், அவ்வளவு பெரிய டஃபஸ்ட் போஸ்டர். எனக்கு 2 சிசேரியன், என் பசங்க 2 பேருமே சிசேரியன் தான். எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ வேணாம் சிசேரியன் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இந்த போஸ்டர்லாம் நிக்க வேணாம், தலைக்கீழ நிக்கிறது கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. பட் ஆனாலும் இல்ல முடியாதது நம்ம பண்ணி பார்ப்போம், இட்ஸ் ஓகே என்னதான் வருதுன்ட்டு அப்படின்னு. இப்ப இன்னும் இன்னைக்கு 1996 ஸ்டார்ட் பண்ணினேன், ஹெட் ஸ்டாண்ட்ல நின்றேன், இப்பயும் நிக்க முடியும் என்னால. சோ இப்ப ஹெட் ஸ்டாண்டுங்கிறது இந்த வால் தலைகீழ, அந்த வால் அது பேஸ் பண்ணி லைக் வால்ல தான் தலைகீழ நிக்கிறதா? அதுதான் ஹெட் ஸ்டாண்ட் இல்லையா? ஆமா, அதுதான் ஹெட் ஸ்டாண்ட். அப்படியே தலை தரையில இருக்குமா, இல்லாட்டி தலானி ஏதாவது வச்சுட்டு பண்ணணுமா? தலானி வச்சுட்டு பண்றது பெஸ்ட். நான் தலானி வச்சுட்டு தான் பண்ணுவேன், நான் ஃபுல் தரையில இருக்க மாட்டேன், அந்த பிலோ சப்போர்ட்ட வச்சுட்டு தான் பண்ணுவேன். வால்ல தான் என்னோட கால் இருக்கும், அப்சைட் டவுன்ல நிப்பேன். எஸ். ஓகே ஓகே. யாராவது ஹெல்ப் பண்ணி பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்களே பண்ணிடுவீங்களா? இல்ல நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி ரொம்ப நாள் கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு கால் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும், மத்த காலுக்கு நான் கொஞ்சம் ஏதாவது என் மக கொஞ்சம் இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது 2 days 3 daysல நம்மளே ஏறிடுவோம் மேல ஆட்டோமேட்டிக்கா. ஓகே சரி. இப்ப நீங்க இந்த ஹெட் ஸ்டாண்ட் சொன்னீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இது பண்றதுனால என்னெல்லாம் உடம்புக்கு நல்லது? இது பண்றதுனால 100% நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம தலைக்கு ஏறுது. இதனால யூத்ஃபுல்னஸ், கிரீம் அது இது எதுவுமே போட தேவையில்ல. எப்பயுமே யூத்ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நிஜமா சொல்றீங்க? நிச்சயமா 100%. அண்ட் அடுத்தது உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா நோய்களுமே அதுல வந்து கியூர் ஆக்கப்படுது. அது வந்து அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்றது, அதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, சொல்ல முடியாத அளவு பெனிஃபிட் இருக்கு, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் எல்லா ஹெட்டுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறது ரொம்ப நன்மை தானே, நல்ல விஷயம் தானே, சொல்லுங்க. ஸோ அதனால ஹெட் ஸ்டாண்ட் வந்து ஆனால் எல்லாராலையுமே செய்ய முடியாது. நான் அதை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். என்னோட குருஜி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நான் வந்து ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணேன். சொல்லிட்டாங்க, சிசேரியன் பண்ண உடனே சொல்லிட்டாங்க வேண்டாம் வேண்டாம் ஹெட் ஸ்டாண்ட் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னாங்க. 2 சிசேரியன் பண்ணிட்டு ஹெட் ஸ்டாண்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு. ஓகே ஜஸ்ட் ட்ரை, கிவ் அ ட்ரை, ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலாட்டி இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல் இல்ல. நான் பண்ணி பார்த்தேன், வந்துருச்சு. ஓகே குட் டு கோ. ஓகே. சோ அந்த மாதிரி வேற என்னெல்லாம் ஆக்சுவலி யோகாங்கிற போது எவ்வளவு போஸ்டர் இருக்குங்க? அடேங்கப்பா, அது ஒரு 84,000 போஸ்டர்ஸ் இருக்கு. அதுல எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ன்றது இல்ல. பட் ஆனா நம்ம ட்ரை பண்ணலாம். கரெக்டான பிரீதிங்கோட தான் நிச்சயமா ட்ரை பண்ணணும். பிரீதிங் இல்லாம நீங்க போஸ்டர்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது. பிரீதிங்கோட தான் பண்ணணும். அதுல ட்ரை பண்ணலாம் பிரீதிங்கோட. இதுல எங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் போஸ்டர்ஸ் தெரியும். ஆஸ் அ யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் போஸ்டர்ஸ் தெரியும். பட் எந்த போஸ்டர் நீங்க செய்றீங்கனாலுமே பிரீதிங்கோட செய்ய, அதுக்கான பெனிஃபிட் 100% கிடைக்கும். ஓகே. இப்ப நீங்க கத்து தரது வந்து எவ்வளவு விதமா நீங்க கத்து தரீங்க? இப்ப ஹேண்ட்ஃபுல்னு சொன்னீங்கல்ல, சோ அது எத்தனை விதமான போஸ்டர்ஸ் நீங்க கத்து தரீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இப்ப நாங்க ஹத்த யோகால ஒரு பிகினர்ஸ் லெவலுக்கு அதுக்குன்னு குறிப்பிட்ட போஸ்டர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா பசங்களுமே எல்லாருமே செய்வாங்க, 100% செய்வாங்கன்னு சொல்ல மாட்டோம். இப்ப இவங்களுக்குன்னு தனியா போஸ்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆட்டிசம் ADHD கிட்ஸுக்குன்னு தனியா சில போஸ்டர்ஸ், சில பிரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்குன்னு. அவங்களுக்குன்னு தனியா இருக்கா? இருக்கு. அவங்களுக்குன்னு நம்ம அதுகளை நம்ம பழக்கி கொடுப்போம். அதாவது சிம்பிள், அதாவது நான் அவங்களுக்குன்னு சொல்ற பிரீதிங் டெக்னிக்ன்றது வந்து கொஞ்சம் சிம்பிளான விஷயம், ரொம்ப டஃப்பான இதுகளை அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பாஸ்டர்ஸும் அதே மாதிரி தான், சில சிம்பிளான விஷயங்களை நம்ம கொடுப்போம், சிம்பிளான ஒரு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயத்த. ஸோ அதை அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மவுண்டன் போஸ்டர்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லா பசங்களுமே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தலையை அப்படி கீழே வச்சு இப்படி மவுண்டன் மாதிரி நிக்கிறது. ஓகே. ஸோ அது எல்லா பசங்களுமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுகள்லாம் கொஞ்சம் நல்லா செய்வாங்க, ஈஸியா அவங்களுக்கு செய்ய முடியும். அது அந்த மாதிரி சில சிம்பிளா செய்யக்கூடிய விஷயங்களை கொடுக்கறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அரை பத்மாசனம் உட்காருங்க, கொஞ்சம் பிரீதிங் பண்ணுவோம் அப்படின்னாலும் அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இன்னொரு காலத்துக்கு இப்படி மேல போட்டு பார்ப்போம், ஒரு நாளைக்கு விளையாடுவாங்க, இன்னொரு நாள் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுகள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சிம்பிளான விஷயங்கள் தான், எதையுமே டஃப்பான விஷயம் யோகால வந்து அதுதான் ஒரு மெயின் விஷயம். என்னன்னா எதையுமே நம்ம டஃப்பா கொண்டு போய் கொடுக்க மாட்டோம், இல்ல இது கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு. எல்லாமே சிம்பிளான, உங்களுக்கு இன்னைக்கு வராட்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நாளைக்கு நாளன்றைக்கு இல்ல ஒரு 1 மந்த் கழிச்சு இல்ல ஒரு 1 இயர் கழிச்சு கூட நிச்சயமா வரும். அதாவது உங்க கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் இருக்கு, நீங்க எப்படி அதை பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான், அதுதான் மெயின் திங். ஓகே. எஸ். ஓகே. இப்ப நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இப்ப நீங்க ட்ரெயின் பண்றேன்னு சொன்னீங்களே, சோ ஏதாவது ஒரு யோகா அந்த கம்பெனி மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் வந்து இப்ப யோகாரம்னு சொல்லி ஒரு சின்ன கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி இப்பதான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேர் மூலமா தான் நான் இப்ப கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே யோகாரம் கிளாஸஸ் தான் நடக்குது. சோ நீங்க வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இது போக? எஸ், நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்றேன் ஸ்கூல்ல ஆஸ் எஜுகேஷன் அசிஸ்டன்ட், நியூரோ எஜுகேஷன் தெரபிஸ்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இது வந்து ஈவினிங் நீங்க பண்றீங்க? இது வந்து Thursday, Friday and Saturday செஞ்சிட்டு இருக்கேன். ஈவினிங்ஸ் 6 to 7 செய்றேன். 6 to 7. ஓகே. யோகாரம் மோட்டிவ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த யோகான்றது போய் சேரணும்,
அதுதான் மெயின், அதுதான் என்னோட ஆம்பிஷனும். ஸோ அதனால தான் நாங்க வந்து என்ன ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, சீனியர்ஸ்க்கு வந்து எவ்ரி சண்டேஸ் 5 to 6 நான் என் பொண்ணு எல்லாம், என்னோட சின்ன பொண்ணு எல்லாம் சேர்ந்து ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்தோம். நாங்க ஒரு வாலண்டியர் பேஸ்ட்ல சீனியர்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஏன்னா அந்த டைம்ல 1 இயர்க்கு 2021ல நினைக்கிறேன், 21 and 22 நாங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணினோம். அப்படியே அவங்களுக்கு வாலண்டியர் பேசிஸ்ல நாங்க அந்த கிளாஸஸ் செய்தோம். ஆசனாஸ், பிரீதிங் டெக்னிக், மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன் எல்லாமே பண்ணோம். ஸோ அது வந்து மெயினா எங்க மோட்டிவ் என்னன்னா, லைக் எல்லாருக்குமே போட்டோம் இந்த யோகான்றது அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் இது. ஸோ அது நாங்க பண்ணினோம் மெயினா, அது சீனியர்ஸ்க்கு மெயினா பண்ணினோம். ஓ, வெரி குட், வெரி குட். ஸோ சேரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து என் சின்ன பொண்ணு கிரேட் 7 படிச்சுட்டு இருக்க டைம்லயே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செஞ்சா, அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரனுக்கு ஸ்ரீலங்கால டொனேட் பண்ணா. ஸோ அதுக்கு நாங்க ஃபேமிலியே ஹெல்ப் பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து நாங்க இது பண்ணோம். ஸோ இதை வச்சு இப்ப நான் இந்த கம்பெனி மூலமா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, லைக் எனக்கு வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதுதான் மெயின். அங்க போயிட்டு அவங்களுக்கும் யோகா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ன்றது என்னோட ஆம்பிஷன். எஸ், அவங்களுக்கு டீச் பண்ணணும். அப்ப என் மக வந்து பெரியவ சொல்லிட்டு இருக்கா, அந்த பொண்ணு இந்த மாதிரி அவ டீச் பண்ண போறேன்ட்டு. ஸோ அதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன். ஸோ இது த்ரூ யோகாரம் மூலமா நம்ம செய்வோம்ட்டு யோசிச்சிருக்கோம். அதுதான் எங்களோட எய்மே. ஓ, கிரேட் தாட். தேங்க்யூ. சூப்பர், செம்ம. ஓகே, இது உங்களோட லைஃப் ஜேர்னில இதுவரையும் உங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றது என்னன்னா, மெயினா லிவ் இன் பிரசன்ட் மூமெண்ட். என் ஃப்ரெண்டுகிட்டே சொல்லுவேன், என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவா அடிக்கடி, இதையே சொல்லிட்டு இருக்கே, போர் அடிக்குது அப்படின்வா. நான் சொல்லுவேன், இல்ல, லிவ் இன் பிரசன்ட் மூமெண்ட், அதைத்தான் மெயின். ஏன்னா அதைத்தான் நம்ம யாருமே செய்யறது இல்ல. நம்ம எல்லாருமே பாஸ்ட பத்தி திங்க் பண்றோம், கூடுதலா பாஸ்ட் இல்லாட்டி ஃபியூச்சர். இது 2 தான் மனுஷனுக்கு முக்கியமா இருக்கு. அதனாலதான் பயம் வருது. ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பயந்துடுறோம், பாஸ்ட பத்தி திங்க் பண்ணும்போது கவலைப்படுறோம். இது 2 தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம ப்ரெசன்ட்ல, ஓகே இந்த நிமிஷம் நல்லா இருக்குமா, ஓகேயா, ஹெல்த் நல்லா இருக்கா, உங்க தலைக்கு மேல ரூஃப் இருக்கா, டேபிள்ல சாப்பாடு இருக்கா, நல்லா ஸ்லீப் பண்றீங்களா, ஓகே, குட் டு கோ. அதுதான் மெயின். வெரி குட். ஆமா, கரெக்ட் தான் சொல்ற மாதிரி. நம்மளோட பின்னாடி நம்ம நடந்ததை வந்து இப்ப நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதை நம்ம மாத்தவும் முடியாது. இந்த நம்மளுக்கு அப்புறம் ஃபியூச்சர் எப்படின்னு நம்ம கையில கிடையாது. நம்ம என்ன நினைச்சாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆமா. சோ அதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது, இதுவும் நம்ம கையில இல்ல as usual. சோ அதுக்கு நம்ம கரெக்டா நம்ம இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமா, அதுதான் மெயின். ஓகே, கிரேட் கிரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நர்மதா இப்ப சொன்னதை கேட்டீங்கல்ல, கரெக்டா? அதாவது நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில இல்லவே இல்லை. ஏன்னா என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுங்கிறது நம்ம கையில கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதுவும் நம்மளால மாத்தவும் முடியாது. மறந்துட்டு நல்லதுன்னா நினைங்க, உங்களுக்கு சேட்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே மறந்துடுங்க. அப்பதான் இந்த நிமிஷத்தை நம்ம பிரசன்ட் மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும், பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இப்ப நீங்க இந்த நிமிஷத்தை விட்டுட்டு பழசையும் ஃபியூச்சரையும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த நிமிஷத்தை என்ஜாய், எந்த நிமிஷம் நீங்க இருக்கீங்களோ அந்த நிமிஷத்தை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் போய்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லா நடக்கும். இவங்க சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு யோகா பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா உங்க ஆன்லைன் கிளாஸ் நீங்க தாராளமா உங்களை ஜாயின் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ நர்மதா. நைஸ் டாக்கிங் டு யூ. Pleasure meeting you. Thank you so much. Thank you for the opportunity. Yeah. Bye. Take care. Take care. You too. Bye. Bye.